ගාකෑගේ ජීවිතේ ලොකු වෙනස් දෙවෙනස කරලා තිබෙනවා. அநேகருடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். සමහර වෙලාවට මම මේම පවසන මොහොතේ කෙනෙක් සිටින්න පුළුවන් මගේ ජීවිතේ වගේ දෙයක් සිදු වුණේ නැහැ. මම ප්‍රශ්න මැදේ යනවා කියලා ඔබ කියන්න පුළුවන්. சில நேரம் நான் இப்படி அறிக்கை எடுக்கிற வேளையிலே சொல்லுகிற வேளையிலே இதிலே ஒருவர் சொல்லலாம், எனக்கு இப்படி நடக்கவில்லையே, நான் இன்னும் பிரச்சனையோடு தானே இருக்கிறேன் என்று சொல்லலாம். නෑ ඔබ යන මාගේ ස්වාමීන් වහන්සේ ඒ දේ යාපතට තමයි උන්වහන්සේ ගෙනියන්නේ. ඒකත් යාපතයි. இல்லை, நீங்கள் போகிற வழி அதை கூட தேவன் நன்மையாய் தான் மாற்றுவார். ஏனென்றால் நன்மைக்காகவே அந்த பாதையிலே உங்களை அழைத்து செல்லுகிறார். සමහර වෙලාවට මම ගින්දර මැදේ ඉන්නවා කියලා ඔබ කියන්න පුළුවන්. சில நேரம் நீங்கள் சொல்லலாம், நான் அக்கினி மத்தியிலே இருக்கிறேன் என்று. එච්චර ප්‍රශ්න මැදේ ඔබ විනාශ වෙන්නේ නැතුව උන්වහන්සේ ආරක්ෂා කරලා ඉන්නවා නම් ඒකත් පුදුම අහස්කමක්. இவ்வளவு பிரச்சனை அக்கினி மத்தியிலே நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு இன்னும் தேவன் அற்புதமாய் உங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுவே தேவன் செய்ததான பெரிதான அற்புதம். දෙවියන් වහන්සේගේ දෑත මා කෙරෙහි තිබෙනවා. என் தேவனுடைய கரமானது என் மேல் இருக்கிறது. සුද්ධාත්ම වහන්සේගේ බලය ඔබ කෙරෙහි තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் මේ இருக்கிறது. විජිත වෙනස උන්වහන්සේ ඇති කරන සින්නා. உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். මා මේම කියනවා. நான் இப்படி சொல்லுகிறேன், ඔබගේ පසුගිය කාලේ කළා වූ දේට ඔබ ප්‍රශංසා කරන මොහොතේ දෙවියන් වහන්සේ අද අලුත් දොරක් උන්වහන්සේ විවෘත කරනවා. உங்களுடைய கடந்த காலங்களிலே தேவன் செய்த காரியங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது இன்று தேவன் ஒரு புதிய கதவை உங்களுக்காக අලුත් திறப்பார். දොරක් විවෘත කරනවා. தேவன் உங்களுக்காக புதிய கதவை අලුත් திறக்கிறார். දෙයක් උන්වහන්සේ ආරම්භ කරනවා. அவர் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ සමහර දොරවල් විවෘත කරනවා. தேவன் ஒரு சில கதவுகளை අද රාත්‍රියම දොරවල් විවෘත இன்று වෙයි. இரவே கதவுகள் திறக்கப்படும். මනුෂ්‍යයන් කෝල් කරයි. மனிதர்கள் கால் பண்ணுவார்கள், මනුෂ්‍යයන් කතා කරයි. மனிதர்கள் பேசுவார்கள், මනුෂ්‍යයන් උදව් කරයි. மனிதர்கள் உதவி செய்வார்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ලබා ගන්න දෙවියන් ආශිර්වාදය. தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில்